அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதாவது காதல். இந்த காதல் பாருங்க, எந்த நேரத்தில் யார் மேலே எப்போ வரும், அவங்க நல்லவனா கெட்டவனா, வசதியானவனா வசதி இல்லாதவனா, கடைசி வரைக்கும் நம்மை காப்பாற்றுவானா, இதை பற்றி யோசிக்காமல் திடீரென்று இந்த காதல் வலையிலே விழுந்து விடுகிறார்கள் இந்த பெண்கள். இப்படி அவர்கள் விழுவதால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் கவலை இல்லை, காதல் முக்கியங்கிறாங்க. உண்மையான காதல் நிறையா இருக்குது, போலியான காதலும் இருக்குது. உண்மையான காதலில் நிறையா பேர் தோற்று போய் உயிரை விட்டுருக்காங்க. அதில் டிஆர் ராஜகுமாரி, அந்த காலத்து நடிகை, பழமையான நடிகை, லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வாங்கினவங்க, காந்த கண்ணழகி. அவங்களுடைய கண்ணு காந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு கவர்ந்து இழுக்கும் தன்மை கொண்டதாம். எம்ஜிஆர் கூட, சிவாஜி கூட நடிச்சிருக்காங்க, ஜெமினி கூட. எல்லாம் பழைய காலத்து ராஜா ராணி படத்துலலாம் அமர்க்களமாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் புதுக்கோட்டை மன்னர் பெண்ணு கேட்டு அனுப்பியிருக்காரு. புதுக்கோட்டை மன்னர் அவங்க அழகில் மயங்கி பெண்ணு கேட்டு ஆள் அனுப்பியிருக்காங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். பெற்றோர்களுக்கு கஷ்டமாக போச்சு, ஏன் இந்த பொண்ணு கல்யாணம் வேணாங்குது, யாரையாவது விரும்புறியான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நாளடைவில் அந்த அம்மா ராகவன் என்ற அந்த வீட்டு டிரைவரை காதலிச்சிருக்காங்க. டிரைவர் மீது அவங்களுக்கு காதல். அந்த காதலை விட்டுட்டு ராஜா காதலை ஏற்றுக்க முடியலை. ஆனாலும் அந்த காதலை சேர விடலை. அவங்க பெற்றோர்கள் பிரிச்சுட்டாங்க. ஆனால் அதனால் கடைசி வரைக்குமே திருமணம் பண்ணிக்காமல் அவங்க வாழ்நாள் முழுக்க இருந்துட்டாங்க. 77 வயதில் 1999 காலமானாங்க. இது வரைக்கும் தெரியாத விஷயம் அல்லவா யாருக்குமே. அதாவது இவங்கெல்லாம் முன் உதாரணம், உண்மையான காதலுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்காங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போம்.